Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. டாடா உங்களுக்கு ஒழுங்கா முட்டை கூட தெரியாதா? ஒழுங்கா முட்டுங்க டாடா. சரி இப்ப பாரு லைட்டா வெயிட்டா முட்றேன். எங்க எனக்கு பயமா இருக்கு வெண்பா. டாடா என் கையில ஸ்கேல் இருக்கு. அம்மாக்கு வலிக்காம முட்டணும். வலிக்காம தானே முட்டணும். ஏய் என்னடி இது? என்னென்னமோ சொன்ன, இப்ப என்ன சொல்ல போற? பேசாம வாய்க்குள்ள கொழுக்கட்டையை வச்சுக்கிட்டு அப்படியே நின்னுக்கிட்டு கடை. நீங்க சும்மா இருங்க. எப்ப பேசணும் என்ன பேசணும்னு எனக்கு தெரியும். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இப்ப என்ன பண்ண போற? சர்வீஸ் பண்ண போன இன்வெர்டர் கொண்டு வந்துட்டானா? அவன் போனவன் போயிட்டான். இனிமே எங்க வர போறான்? நாளைக்கு தான் வருவான்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லது. ஏய் எங்க போற? சொல்லிட்டு போ. இருங்க நான் வரேன். நீ இப்படி சிரிக்கிறத பார்த்தா என் வயிறு பத்திக்கிட்டு வருது. முதல்ல உன்னை இங்க இருந்து கழட்டி கொண்டு போகணும். அதுக்கப்புறம் உன்னை தெருவுக்கு கட்டி வச்சுட்டு என் புருஷனையும் குழந்தையையும் வெளியே கொண்டு வந்து நல்லா வாழணும். நீ நாசமா போகணும். ஐயோ பவர் போயிடுச்சே. என்ன பண்றது டாடா? அந்த இன்வெர்டரை சர்வீஸ் பண்ண கொண்டு போனாங்களே, அவங்க இன்னைக்கும் வரலையா? வரலங்க. மல்லி இது முதல்ல சொல்லிருக்கலாம்ல. டாடா இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. வெண்பா இந்தா புடி. மல்லி இதெல்லாம் தூக்கு. எங்கங்க போறோம்? மொட்டை மாடிக்கு போவோம். இன்னைக்கு பௌர்ணமி இல்ல, நல்ல நிலா வெளிச்சம் இருக்கும். ஆமாங்க, அப்படியே செஞ்சிடலாம். ஐ ஜாலி ஜாலி ஜாலி. வெண்பா அது கீழே போட்டுற போற. பாத்து பத்திரமா வச்சிரு. இந்தா இது. எப்படி நம்ம ஐடியா? என்ன ஐடியா? எதை சொல்ற? அட பவர் கட் ஆயிடுச்சு. எப்படி இருட்டுல வேலை செய்யறாங்கன்னு நானும் பாக்குறேன். சரி காணோம், எங்க போயிட்டாங்க? அவங்க அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் தூக்கிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டாங்க. நல்ல ஐடியா பண்ற பாரு. ஐயோ நீயும் ஐடியாவும் எல்லாத்தையும் நீ தான் மெச்சுக்கணும். மேல போய் அவங்க என்னெல்லாம் டுவேட் பாடுறாங்கன்னு பார்க்கலாம். வா வா. டப்புன்னு கரண்ட் போனது தடங்களா இல்ல இயல்பா நடந்த விஷயமான்னு தெரியலங்க. நீ அப்படி நினைக்கிற மல்லி. கீழே நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தப்ப கூட இவ்ளோ ரிலாக்ஸா நான் ஃபீல் பண்ணவே இல்லை. இப்போ இந்த நிலா வெளிச்சம், இந்த மிதமான காற்று, அந்த வானத்துல மின்னுற நட்சத்திரம், அதுக்கு பக்கத்துல இருக்கிற குட்டி குட்டி நட்சத்திரங்கள் எவ்வளவு அழகா இருக்கு. நீ ஏத்தி வச்சிருக்கிற இந்த மெழுகுவர்த்தி காத்துல கூட அணையாம எவ்வளவு வெளிச்சம் தந்துகிட்டு இருக்க பாத்தியா? இத போய் நீ எப்படி தடங்கள்னு சொல்லுவ? நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கிறீங்க. ஆனா ஏதாச்சும் தப்பாகி என் மேல பழி வந்துருமோன்ற பதட்டம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. என்னை ஏற்கனவே ராசி கட்டவன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சித்ராத்து தானம்மா சொல்லட்டும். ரஞ்சிதன் சித்தியும் போப்போ பத்தியும் சேர்ந்து அப்படிதான் சொல்லுவாங்க. டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ். இங்க பாரு மல்லி, நீ என்னதான் செஞ்சாலும் அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. ஏன் நீ நல்லது செஞ்சா மட்டும் அவங்க வந்து பாராட்டவா போறாங்க? அப்படி அவங்க பாராட்டினாங்கன்னா நீ ரொம்ப கவனமா இருக்கணும். கூட பிறந்த என் அக்கா, என் சித்தி இப்படி எல்லாம் பேசக்கூடாதுதான். ஆனா என்ன பண்றது, அவங்க அப்படி நடந்துக்கிறாங்களே. காலுக்கு கீழே கண்ணு வெடியை வச்சுட்டு கையில பொக்கையை கொடுக்கறாங்களே.
டாடா கண்ணி வெடினா என்ன? கன்னி வெடிங்கிறது பூமிக்கு கீழே வைப்பாங்க. இந்த பாறைலாம் செதறதெல்லாமா அதுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும். ஆனா இவங்கெல்லாம் நமக்கு தெரியாம அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்வாங்கல்ல, அதான் அப்படி சொல்றேன். ஆமா ஆமா செய்வாங்க. என்கிட்டயே மல்லியம்மாவை பத்தி எப்படி எல்லாம் தப்பு தப்பா சொல்லியிருக்காங்க தெரியுமா? மல்லி, நீ மத்தவங்க சொல்றத பத்தி எல்லாம் கவலையப்படாத. நான் உன்னை என்னோட இன்டர்நேஷனல் ப்ராஜெக்டே பிரசன்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதை நான் சும்மா சொல்லுவேனா? என் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நான் பிரசன்ட் பண்ணவே விட மாட்டேன். நான் ஒன்ன பண்ண சொல்லியிருக்கேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உன்கிட்ட திறமை இருக்கு, விஷயம் இருக்கு. நீ படிச்சது ஒரு கிராமத்து ஸ்கூல்னு சொல்ற, ஆனா பில்டிங்ஸ பத்தி எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நீ தெரிஞ்சு வச்சிருக்கிய. நீ எல்லாம் முதல்ல சிட்டில இருந்து எனக்கு கிடைச்ச மாதிரி அந்த எக்ஸ்போஷர் எல்லாம் கிடைச்சிருந்ததுன்னு வச்சுக்கோயேன், நீ வேற லெவல்ல வந்திருப்ப. அப்படி இருந்திருந்தேன்னு வையே, இந்நேரம் என்னெல்லாம் நீ லெஃப்ட் ரைட்னு டீல் பண்ணிருப்ப. ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஆமா, இப்போ சில நேரம் அப்படித்தானே டீல் பண்ற. போங்க நீங்க. ஹலோ ஹலோ, ம், ஆ? என்ன நடக்குதுங்க? ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்க, மறந்துட்டீங்களா? வேலைய ஆரம்பிக்கலாமா? சரிங்க மேடம், வாங்க வாங்க வாங்க. சரி. ம். ஒரு நிமிஷம். என்ன எங்க போற? இருங்கம்மா வரேன். டாடா உங்க மொபைல் ஆன் பண்ணி கொடுங்க. என்ன டார்ச் வேணுமா? இந்த ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். மல்லி, ரொம்பவே தேங்க்ஸ். எதுக்குங்க? எல்லாத்துக்கும் தான். நீ ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க மல்லி. எப்பவுமே வித்யாமா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நான் அதை ஃபீல் பண்ணதில்ல, ஆனா இப்ப நான் அதை ஃபீல் பண்றேன். இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சே ஆகணுங்கிற வெறியோட ஒரு மாதிரி டென்ஷனாவே சுத்திட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்னன்னே தெரியல, ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். கிடைக்கலனா கூட ரொம்ப பெருசா வருத்தப்பட மாட்டேன். அந்த அளவுக்கு இப்ப என்ன அது ஹர்ட் பண்ணாது. ஏங்க என்ன சொல்றீங்க? பாராட்டுற மாதிரி என்ன மட்டும் தட்டுறீங்களா? ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லல மல்லி, லைட்டா ஃபீல் பண்றேன். லைட்லாம் இன்னும் வரல டாடா. நாங்க புடிங்க, இதை வச்சுக்கோங்க. இதை எடுக்க தான் போனியா? ஆமாம்மா, இந்தாங்க இதை வச்சு கொசு அடிச்சு காலி பண்ணிருங்க. என்னம்மா இது, இவ்வளவு கொசு சுத்திட்டு இருக்கு? ஒண்ணு கூட உங்ககிட்ட மாத்தலையா? வெண்பா, மல்லியம்மா கொசுவை கொல்ல கூடாதுன்னு அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். என்னங்க, நான் அடிச்சா ஒண்ணுமே சிக்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இங்க குடு, உனக்கு சரியாவே அடிக்க தெரியல, குடு. இப்ப பாரு, பாத்தியா? டாடா அங்க அங்க. ஏய் என்னடி? டாடா மல்லியம்மா தலைக்கு மேல பாருங்க. விட மாட்டேன். ஏய் கொசுவே, மல்லியாவை டிஸ்டர்ப் பண்ற, காலி பண்றேன் பாரு. ஏய் மெழுகுவர்த்தி எல்லாம் ஏத்தி வச்சு வேலை நடந்துகிட்டு இருக்கா? நாளைக்கு இத பிரசன்டேஷன் பண்ணோம்ல, அதான் கரண்ட் கட் ஆனாலும் வேலை நடக்குது. பிரசன்டேஷனா? ஏய் அவளுக்கு என்ன தெரியும்? பால்வாடியில சும்மா நின்னுக்கிட்டு உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா. எங்க எங்க வெண்பா, கீழே குடி. வெண்பா பாத்து என்ன பண்றாரு பாருங்க. விட்ட மாமா அப்படியே முழுங்கிடுவா போல. ஏய் அவங்க புருஷன் பொண்டாட்டி பாத்துக்கிறாங்க, லவ்ஸ் பண்ணிக்கிறாங்க. உனக்கு ஏன் இந்த எரிச்சலு? அவங்க புருஷன் பொண்டாட்டின்னு உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. மாமா என்னைக்கும் அவளை ஏத்துக்க மாட்டாரு. அவரை மடக்கி போட தில்லாலங்கடி வேலை எல்லாத்தையுமே பாக்குறா. அது மட்டும் நடந்துடக்கூடாது. அதனாலதான்
கண்கொத்தி பாம்பு மாதிரி 24 மணி நேரம் அவளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். என்னங்க நீங்க அடிச்சா மட்டும் கொசு படர் படர்னு சாகுது, நான் அடிச்சா சாகவே மாட்டேங்குது. டேய் நீ நிஜமா தான் கேக்குறியா இல்ல கிண்டல் பண்றியா? ஆமாங்க, நான் அடிச்சப்போ சாகலையே. கொசு பேட்டை வச்சு கொசு அடிக்கணும்னே தெரியல. இவ என்னமோ ப்ராஜெக்ட் பண்ணி கிழிக்க போறான்னு என் மாமா நம்பிட்டு இருக்காரு பாருங்க. அதுதான் கொடுமையே. நமக்கு மேல வயித்தறிச்சல் புடிச்சவளா இருப்பா போல இருக்கே. இருக்கட்டும் இருக்கட்டும், அப்பதான் நிறைய கறக்க முடியும். இப்பதான் உன்னை வில்லேஜ் விஞ்ஞானி மல்லின்னு பாராட்டினேன், அது வேஸ்டா போயிடுச்சே. இல்ல இல்ல இல்ல, உங்க வில்லேஜ்ல நீ விஞ்ஞானி தான், ஆனா சிட்டில தான் நீ மக்கு. ஏங்க அப்படி சொல்றீங்க? பின்ன என்ன, இந்த பேட்டை ஆன் பண்ணாம கொசு அடிச்சிருப்ப, அதான் கொசுக்கு ஒண்ணும் ஆகல. ஓ, ஆன் பண்ணணுமாங்க? சொல்லவே இல்ல. ஐயோ மல்லியம்மா மல்லியம்மா, இது கூட உங்களுக்கு தெரியலையா? என்ன மல்லியம்மா, இந்த கருமத்தை நான் கால் வலிக்கு நின்னு பாக்கணுமா? நீ பொறுமையா நின்னு பாத்துட்டு வா, எனக்கு கால் வலிக்குது, நான் போறேன். சூப்பர் டாடா. மல்லியம்மா சூப்பரா இருக்கு. நான் இதை கொண்டு போய் கீழே வச்சுட்டு வரேன். சரி பாத்து பத்திரம். பாத்து. என்ன ரஞ்சிதா, எதுக்கு இப்படி அலைய வைக்கிற? அவ மாடல் செஞ்சு நாளைக்கு பிரசன்ட் பண்ணி நல்ல பேர் வாங்கிட்டா நம்மள புழுவா பாக்குற மாதிரி பாப்பா. வித்யா அம்மா, விஜய் மாமா, வெண்பா எல்லாரும் ஆல்ரெடி அவளுக்கு தான் கொடி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவ பிரசன்ட் பண்ணி ப்ராஜெக்ட் வேற கிடைச்சிட்டா அவ்வளவுதான், நம்ம கதி அதோ கதிதான். காத்தோட சேர்த்து அடிச்சு நம்மள வெளியில துரத்திடுவா. உன்னதானே துரத்துவா? ஏன் நீங்க அவளோட ஹிட் லிஸ்ட்ல இல்லையா? அவளை அந்த பேச்சு பேசிருக்கீங்கல்ல, எல்லாமே உள்ளுக்குள்ளதான் வச்சிருப்பா. நேரம் வரப்போ உங்களையும் அடிச்சு க்ளோஸ் பண்ணோன்னு மனசுல நினைச்சிட்டு இருந்திருப்பா. அந்த நேரத்தை அவ கையில கொண்டு போய் கொடுத்து இந்தா வச்சுக்கோன்னு நம்மளே போய் சொல்லாமா? இங்க பாரு, என்கிட்ட சுத்தி வளைச்செல்லாம் பேசாத. நீ ஒரு அர்த்தத்துல சொல்ல, அத நான் ஒரு அர்த்தத்துல எடுத்துக்க, அப்புறம் 2 பேருக்கும் குழப்பம்தான் வரும். தேவையதெல்லாம் என்ன செய்யணும்னு நேரா சொல்லு. அந்த மாடல் செஞ்சு கொண்டு வந்து வைப்பால, அதை இல்லாம ஆக்கணும். அதுக்கு எதுக்கு இப்படி பவர் போர்டு பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்க? என் மாமா கிட்ட மொட்டை மாடியில ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? நான் ஒரு முட்டாள். கரண்ட் கட் பண்ணிட்டா மாடல் செய்யாம படுத்துருவாங்கன்னு நான் நினைச்சா அவங்க வேற ஒரு மாடலே செஞ்சிருவாங்க போல இருக்கே. இப்போவே கரண்ட் வந்துருச்சுன்னா அவங்க கீழே வந்துருவாங்கல்ல, அதான். அவளுக்கு அவ பிரச்சனை. நீ நடத்து. ஏய் அங்க பாரு, மல்லி வரா. முருகா, கரண்ட் வந்துருச்சு. எங்க நைட்டு ஃபுல்லா வராம இருந்துருமோன்னு பயந்துட்டே இருந்தேன். இதை வச்சுட்டு அவங்களே ஃபோன் பண்ணி கீழே வர சொல்லிடுவோம். அதோ கீழே கொண்டு போற மாதிரி தெரியுது. ஒருவேளை அந்த மாடலை செஞ்சு முடிச்சிருப்பாளோ? வாங்க பார்க்கலாம். சரி போ.
மாப்பிள்ளை யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கா? ம். மல்லி அம்மா தான் கால் பண்றாங்க. ம். சொல்லு மல்லி. எங்க கரண்ட் வந்துருச்சு. வெண்பாவை கூட்டிட்டு கீழே வாங்க. வெண்பா குட்டி கீழே போவோமா? மல்லி அம்மா கூப்பிடுறாங்க. நோ டாடா, இங்கேயே இருப்போமே, இங்கதான் ஜாலியா இருக்கு டாடா. மல்லி, நம்மளாம் இங்கே இருக்கலாம்னு வெண்பா சொல்றான். நீ ஒண்ணு பண்ணு, நம்ம தலகாணிலாம் வார்ட்ரோப்ல இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்துட்டு வந்துரு. என்னங்க அவ சொல்றான்னு நீங்களும் அவ கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கீங்க? பனி அடிக்குதுங்க, வெண்பாவுக்கு ஒத்துக்காது, சளி பிடிக்கும். ஆமால வெண்பா குட்டி, பனி அடிக்குதான், அப்புறம் சளி பிடிக்குமா? அம்மா கீழே வர சொல்றா, போலாமா? நோ டாடா, நீக்கு ஒரு நாள் தானே கேக்குறேன், நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க. இவ்வளவு நேரம் பண்ணில இருந்தா மட்டும் ஒன்னாகாதா? மம்மிய பாய் தலகன் எடுத்துட்டு வர சொல்லுங்க டாடா. எங்க போன் அவகிட்ட கொடுங்க. மல்லி 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 மல்லி, குழந்தை கொஞ்சம் ஆசைப்படுறாள், நீ அப்படியே வரும்போது பெட்ஷீட்டை எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். வெண்பா, இந்தா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, எடுத்துட்டு வாங்கம்மா. சரி எடுத்துட்டு வரேன். கொஞ்ச நேரம் தான் மாடியில படுக்கணும், அப்புறம் கீழே வந்துடணும், சரியா? ஏமா அப்படி பண்றீங்க? சரின்னு சொல்லு வெண்பா, நம்ம அப்புறம் பார்த்துப்போம். சரிம்மா, நீங்க மேல வாங்க. சரி. வேடிக்கை பார்த்து முடிச்சாச்சா? அவங்க தூங்க போயிட்டாங்க. ஒரு நைட் ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்டல, இப்பயாவது நம்ம தூங்க போலாமா? இல்ல, இனிமேதான் நமக்கு வேலையே. நீங்க போங்க. என்னங்க இது, வெறுந்தரையில படுத்துட்டு இருக்கீங்க? நல்லா இருக்க மல்லி, நீயும் படுத்து பாரு. என்கிட்டே சொல்றீங்களா? எனக்கு ஒன்னும் இது புதுசு இல்லைங்க. சின்ன வயசுல இருந்தே நிறைய தடவை நாங்க வீட்டு முற்றத்துல தானே படுத்துட்டு இருப்போம். நிஜமா சொல்ற? ஆமாங்க, எங்க வீடு சின்னதா தான் இருக்கும், ஃபேன் கிடையாது. எல்லாரும் எப்படி படுக்கிறது? நைட்டு வெளியில தான் காத்தோட்டமா படுத்துட்டு இருப்போம். மழை குளிர்னா மட்டும்தான் வீட்டுக்குள்ள அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துப்போம். அப்படின்னா வாழ்க்கையை நீ நல்லா என்ஜாய் பண்ணிருக்கேன்னு சொல்லு மல்லி. ஏங்க, அப்ப எனக்கு அப்படிலாம் தெரியலங்க, கொசுக்கடி தான் எனக்கு பெருசா தெரியும். இன்னைக்கு உங்க வீட்ல எல்லா வசதியும் இருக்கு, அந்த வசதியில ஒண்ணு இல்லாம இருக்கிறப்போ அட இது இப்ப நல்லா இருக்கேன்னு எனக்கே நினைச்சுக்க தோணுது. பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் வெட்ட வெளியில வானத்து நிலாவையும் நட்சத்திரத்தையும் பார்த்துட்டு நான் தூங்குனதே இல்லை மல்லி. இது என்னோட ஸ்வீட் மெமரிஸ்ங்கிற பேஜஸ்ல கண்டிப்பா இருக்கக்கூடிய மொமெண்ட்ஸ். என்னோட லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு அனுபவமா இன்னைக்கு நைட் இருக்கும். எனக்கும் தாங்க உங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மறக்க முடியாத அனுபவமா தான் இருக்கு. என்ன மல்லி, எதுவும் பேச மாட்டேங்கிற? ஆஹா இல்ல, எனக்கும் அப்படிதாங்க இருக்கு. நீதான் சின்ன வயசுல இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கே, அப்புறம் என்ன உனக்கு? உங்க கூட இருந்தது இல்லையே. என்னது? இல்ல இல்ல, நீங்க இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னு எனக்கும் அந்த மெமரிஸ்ல ஸ்டோர் ஆகும்ல, அது சொன்னேன். கரெக்ட். வெண்பா குட்டியை நல்லா என்ஜாய் பண்ண மல்லி, எப்படி தூங்குறா பாரு. ஆக்சுவலா உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் மல்லி. எதுக்குங்க? இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ராத்திரியை என் லைஃப்ல தந்ததுக்கு. மினியேச்சர் ப்ராஜெக்ட் நீ பண்றேன்னு சொன்னதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஆனா கரண்ட் போனதுமே இதை டிராப் பண்ணு தான் நான் நினைச்சேன். ஆனா நீ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்துட்ட, அதான் இவ்வளவு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க. அடி மனசில் பட படன வெடிய செதற முட்டை அடியே அழகு சிரிக்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.